ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போகிறோன்னா தூதுவளை எங்கள் வீட்டு வாசலில் தொட்டியில் வச்சு வளர்த்த செடிங்க. தூதுவளை நிறைய பூத்துருந்துச்சு. இப்போ இதை வச்சு ஒரு துவையல் செய்யலாம். இப்போது வீட்டுக்கு பின்னாடி காட்டுக்குள்ளே இந்த மாதிரி பொன்னாங்கண்ணி கீரை நிறைய இருந்துச்சுங்க. அதையும் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் பொரியல் பண்ணி பருப்பில் போட்டு கடையணும். இப்போ ரசம் வைக்கலாம். ரசம் எப்படி செய்கிறதுன்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ரசம் புளி தக்காளி வேக போட்டிருக்குறேங்க. இதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட குருமிளகு, வரமிளகா, ஜீரகம், மல்லித்தூள், கருகாப்பிலை இது எல்லாம் எடுத்து நம்ம மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ரசத்துக்கெல்லாம் அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். ஆயில் சேர்த்திக்கலாம், கடுகு சேர்த்திக்கலாம், இப்போ கருகாப்பிலை போட்டுடலாம். நம்ம அரைச்சிட்டு வந்த பொடியை எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். குருமிளகு, ஜீரகம், மஞ்சள், மிளகாய், 2 காரத்துக்கு மிளகாய் எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்தது இந்த எண்ணெய்க்குள்ளேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளி, புளி எல்லாம் கரைச்சி வச்சு விழுதுகளை பெருங்காய் பொடி, உப்பு, இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ ரசம் கொதிச்சிருச்சு. நம்ம வெள்ளைப்பூண்டு தட்டி வச்ச வெள்ளைப்பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். கீரை தொக்கு செய்யறதுக்கு வரமிளகா போட்டுடலாம். சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கருப்பு உளுந்து, கடலைப்பருப்பு, ஜீரகம், நல்லா வதங்கட்டும். நம்ம தூதுவளை இலைகளை கழுவி வச்சுருப்போம், அதை சேர்த்திக்கலாம். அது கூட கொஞ்சம் சுக்கிடிக்கிறவே இருந்துச்சுங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம இது கூட உப்பு சேர்த்துக்கலாம். சிறிதளவு பெருங்காய் பொடி, இப்போ இந்த கீரைகளுக்கு மேலே நம்ம கொஞ்சம் தேங்காய் சேர்த்திக்கலாங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ முருங்கைக்கீரை பருப்பு கடையிலுக்கு இது 3/4 கப் பருப்பு எடுத்துருக்குறேன். இதை கழுவிட்டு வந்துடலாம். இப்போ பொன்னாங்கண்ணி கடையிலுக்கு பருப்பு கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன். இப்போ நம்ம என்ன சேர்க்கலாங்கிறது வாங்க பார்க்கலாம். இப்போ அரிஞ்சு வச்ச கீரைகளை, பொன்னாங்கண்ணி கீரைகளை நம்ம பருப்பு கூட சேர்த்திடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்தாச்சு. இதுக்கு ஆயில் சேர்த்திட்டு சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வரமிளகா தாளிச்சுட்டு வெள்ளைப்பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சங்க, பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா 1 இதெல்லாம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக ஜீரகம் எடுத்துக்கலாங்க. இந்த வதங்கினதை நம்ம இப்போ இந்த பருப்பு கீரை கூட சேர்த்திக்கலாம். இப்போ பெருங்காயம் கொஞ்சம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சிறிதளவு,
கோகனட் ஆயில் கொஞ்சமாக சேர்த்திக்கிங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வைங்க அடுப்பு. இப்போ பொன்னாங்கண்ணி கீரை பொரியல் செய்யலாங்க. நறுக்கி வச்சுருக்கிற பொன்னாங்கண்ணி கீரையை இப்போ எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ கீரை கடையில் தாளித்து பாத்திரத்திலே நம்ம எடுத்துக்கலாங்க. ஆயில் சேர்த்திக்கலாங்க. இப்போது கீரை பொரியலுக்கு வரமிளகாய், சின்ன வெங்காயம், கடலப்பருப்பு, உளுந்து இதை சேர்த்திக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம கீரைகளை சேர்த்திக்கலாம். நறுக்கி வச்சு கீரைகளை போட்டாச்சு. மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி கொஞ்சம், உப்பு, கொஞ்சம் பெருங்காய பொடி, நல்லா வதங்கட்டுங்க. தீ ஸ்லோவில் வச்சுக்கோங்க, வதங்கட்டும். பாருங்கள், நல்ல கீரைகள் அமர்ந்துருச்சு. கீரையில் இருக்கிற தண்ணியே பாருங்கள், தண்ணியே அதில் இல்லை. நம்ம கழுவி நல்லா வடித்து வச்சனால நல்லா பளபளப்பு வருதுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. தேங்காய் பூ சேர்த்தியாச்சுங்க. அவ்வளோதாங்க, கீரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பருப்பும் கீரை வந்து கடைஞ்சி வச்சாச்சு, ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தூதுவளை தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.